நான் முதல்வராக போகிறேன் என்று சொல்லிவிட்டு பிரிதொரு தேசிய இனத்தினுடைய விடுதலைக்கு நான் முதல்வராகி அந்த விடுதலையை பெற்றுத் தருவேன் என்பது எவ்வளவு பெரிய முரண்பாடு. இப்போ நீட்டு விலக்கு வேண்டும்னு எடப்பாடி பழனிசாமி, தமிழன் தானே, தமிழன் முதலமைச்சர் ஆயிட்டாரு, நீட்டு விலக்கு வேண்டும் என்று அவர் ஒரு சட்ட முன்வடிவை கொண்டு வந்தார். நாம் அனிதா சட்டம் என்றே அதை அழைத்தோம். அந்த நீட் விலக்கு, தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு என்கிற சட்டம் இன்று வரை நிறைவேறலை. இடும்பாவனம் கார்த்தி தம்பி கேட்கிறாரு, முதலமைச்சர் பதவி என்பதை கண்காணி பதவி என்கிறார் ஐயா தியாகு. ஆனால் அதே முதலமைச்சரிடம் நீங்கள் கோரிக்கை வைப்பீங்களா என்று கேட்குறாங்க. அந்த முதல் பத்தியில் நான் ஒரு சாதி ஒழிப்பு கிளர்ச்சிக்காரன். இந்திய அரசமைப்பில் ஜாதியை பாதுகாக்கிற, மதத்தை நியாயப்படுத்துகிற, மத நம்பிக்கைகளை நியாயப்படுத்துகிற சட்ட பிரிவுகளை கொளுத்துக்கிறோம். தமிழ்நாட்டு விடுதலை எங்களுடைய இலக்குன்னு சொல்கிறீர்களா? சொல்லலைங்கும் போது எப்படி இது தமிழ் தேசியம் ஆகும்? அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தேசியம், நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய கட்சியா? இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியை குறிப்பிடுற எல்லோருமே தமிழ் தேசிய கட்சியாகத்தான் சொல்றாங்க. உண்மையில் அது தமிழ் தேசிய கட்சியா? தமிழ் தேசியம்னா என்ன என்று இந்த காணொளியில் நாம் பார்ப்போம். 38 மொழி போராட்டம், 1938 மொழி போராட்டம், கல்விக்கூடங்களில் ராஜாஜி இந்தியை திணிப்பதற்கு எதிராக நடந்த அந்த மக்கள் போராட்டத்தில் தான் தந்தை பெரியாருக்கு தமிழர் தலைவர் என்கிற பட்டத்தை கொடுத்தார்கள். அந்த போராட்டம் தமிழ் தேசிய போராட்டமானா? ஆமாம், தமிழ் தேசிய போராட்டம். 65 போராட்டம், இரண்டாம் மொழிப்போர்னு அழைக்கப்படுற 65 போராட்டம், இந்தி ஆட்சி மொழி சட்ட திணிப்புக்கு எதிரான தமிழ் மக்களின், வெகு மக்களின் போராட்டம் ஒரு தமிழ் தேசிய போராட்டமானா? ஆம், தமிழ் தேசிய போராட்டம். ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒரு தமிழ் தேசிய போராட்டமான? ஆம், தமிழ் தேசிய போராட்டம். இந்த போராட்டங்கள் எல்லாம் தமிழ் தேசிய போராட்டம் என்று அழைக்கலாமே தவிர, இந்த போராட்டம் இந்திய ஆதிக்கத்திலிருந்து, இந்திய அடிமைத்தனத்திலிருந்து இந்த தமிழ்நாடு விடுதலை பெற வேண்டும் என்கிற அந்த முழுமையான பார்வையோடு நடத்தப்பட்ட போராட்டங்கள் அல்ல. ஜல்லிக்கட்டு ஒரு பண்பாட்டு நிகழ்ச்சியை, நம்முடைய பண்பாட்டை கை வைக்கிறாங்க, பண்பாட்டின் மீது அவர்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துறாங்க, அதற்கு எதிராக போராடும். இந்திய அரசின் கீழ் நாம் இருப்பதனால தானே ஜல்லிக்கட்டை கூட தடை செய்கிறார்கள் என்கிற பார்வை வரல. தமிழண்டா என்கிற குரல் வந்திருந்தாலும் இந்த பார்வை வரல. 65 மொழி போராட்டத்தை நேரு கொடுத்த, நாடாளுமன்றத்தில் கொடுத்த உறுதிமொழியின் அடிப்படையில் அந்த போராட்டத்தை கைவிட்டோம். இப்போ அதெல்லாம் தமிழ் தேசிய போராட்டங்கள் என்று அழைக்கலாமே ஒழிய அதுவே தமிழ் தேசியம் ஆகாது. இப்போ சீமான் அவர்கள் பேசுகிற அரசியல் தமிழ் தேசிய கூறுகளை கொண்டிருக்கலாமே ஒழிய அதை தமிழ் தேசிய அரசியல் என்றே அழைக்க முடியுமா? இப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய முழக்கம் என்ன? இலக்கு ஒன்றே, இனத்தின் விடுதலை. இனத்தின் விடுதலைன்னு சொன்ன உடனே நம்மை போன்றவங்களுக்கெல்லாம் என்ன தோணுது? தமிழ்நாடு விடுதலைக்காக நாம் தமிழர் கட்சி செயல்படுகிறது அப்படின்னு தோணும். ஏன்னா இதற்கு சீமானவர்களுக்கு முன்னால் இந்த தமிழ் தேசிய விடுதலையை முன்னெடுத்த இயக்கங்கள் உண்டு. தமிழ் தேசிய விடுதலையை இன்றைக்கும் இலக்காக கொண்டிருக்கிற இயக்கங்கள் உண்டு. அவர்களுக்கே நன்கு தெரிந்த ஐயா பே மணியரசனுடைய அமைப்பு தமிழ்நாடு விடுதலையை முன்னிறுத்தது. தோழர் தியாகுவை தலைமையாக கொண்டிருக்கிற தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் தமிழ் தேசிய விடுதலை, தமிழ்நாட்டு விடுதலையை தன்னுடைய அரசியல் இலக்காக கொண்டிருக்கு, இன்றும் கொண்டிருக்கு. அந்த இலக்கை அடைகிற வரைக்கும் நாம் அந்த அரசியலை, அந்த லட்சியத்தை கைவிடாமல் இந்த மக்களிடம் இந்த கருத்தை கொண்டு செல்ல போகிறோம், மக்களை திரட்ட போகிறோம். நாம் தமிழர் கட்சி தமிழ் இனத்தின் விடுதலை என்று சொல்லுவது எந்த இனத்தின் விடுதலை? அவங்க அடிக்கடி சொல்றாங்க, இந்த பூமி பந்தில், இந்த உலகத்தில் தமிழர்கள் பரவி வாழ்கிறார்கள், ஆனா தமிழர்களுக்குன்னு ஒரு தேசம் இல்லை. அப்ப தமிழர்களுக்கு என்று ஒரு தேசம் வேண்டும். என்ன தேசம்? தமிழீழ தேசம் வேண்டும். இந்த பூமி பந்தில் நமக்கென்று ஒரு தேசம், அது தமிழீழ தேசம்.
இந்த தமிழீழ தேசத்தை எப்படி அடைய போறீங்க? அண்ணன் சீமான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகி, இது அவங்களுடைய வரைவுகளிலும் இருக்கு, அவங்களுடைய பேச்சுக்களிலும் இருக்கு, நமக்கு பதில் சொல்லி பேசுகிறவர்களும் இதை திரும்ப திரும்ப எடுத்து வைக்கிறாங்க. அவர் முதலமைச்சராகி எல்லா மாநிலங்கள், எல்லா தேசிய இனங்களிலும் பேசி அதனுடைய பிரதிநிதிகளை எல்லாம் ஒன்று திரட்டி அவர்களுக்கு ஒரே கருத்தை கொண்டு வந்து சேர்த்து இந்திய அரசின் வெளியுறவு கொள்கையில் மாற்றம் செய்து தமிழீழ தேசம் படைப்போம், இப்படி ஒரு உயர்ந்த கனவோடு அண்ணன் சீமான் நடைபோடுகிறார். நாம் தமிழர் கட்சி செயல்படுகிறதுன்னு சொல்றாங்க. இதற்கு இதுதான் வழியா என்கிற செய்திக்குள்ள நம்ம பிறகு வருவோம். தமிழீழ விடுதலையை யார் பெற முடியும்? தமிழீழ மக்கள் தான் பெற முடியும். தமிழீழ விடுதலைக்கான முதற்பெரும் கருவி, முதற்பெரும் போராட்ட ஆற்றல் தமிழீழ மக்கள் தான். அவர்கள் போராடணும், அவர்கள் அணிதிரளணும், அவர்கள் தங்கள் ஆதிக்கத்திற்கு எதிராக அவர்கள் அந்த விடுதலையை சாதித்துக் கொள்ளணும். அதற்கு நாம் துணை செய்யணும். தமிழீழத்தை பொறுத்தவரை நாம் துணை செய்கிற இடத்தில் இருக்கோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நாம் நேரடியாக பங்கேற்கிற, நேரடியாக முன்னெடுக்கிற இடத்தில் இருக்கும். தமிழ்நாட்டின் விடுதலையை நாம் நேரடியாக முன்னெடுக்கிற இடத்தில் இருக்கும். நேரடியாக முன்னெடுக்க வேண்டிய இடத்தில் நான் முதல்வராக போகிறேன் என்று சொல்லிவிட்டு பிரிதொரு தேசிய இனத்தினுடைய விடுதலைக்கு நான் முதல்வராகி அந்த விடுதலையை பெற்றுத் தருவேன் என்பது எவ்வளவு பெரிய முரண்பாடு. நீங்க முதல்வர் பதவி என்பது, நீங்க தமிழீழ விடுதலைக்காக முதல்வர் பதவி வேண்டும் சொல்றீங்க, தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்காகவும் தான். நீங்களுடைய பேச்சுகளில் தமிழ்நாடு ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் ஆகணும், ஒரு எல்லாம் எல்லோருக்கும் போய் சேருகிற ஒரு தமிழ் உணர்வுள்ள ஒரு மாநிலமாக இந்த மாநிலத்தை உருவாக்கணும், இந்த தமிழ்நாட்டை உருவாக்கணும்ன்ற ஒரு முதல்வருக்கு உட்பட்ட என்ன அதிகாரங்கள் இருக்கோ அதற்கு உட்பட்டு நான் எல்லாம் செய்வேன்னு சொல்றது சரி, அது சொல்லுங்க. ஆனா தமிழீழ விடுதலைக்காக நான் முதல்வர் ஆவேன் அப்படின்னு சொன்னா, நீங்கள் தமிழீழ விடுதலையை அளவுகோலாய் எடுத்துட்டு முதல்வர் பதவி என்பது தமிழ் தேசியமானு பார்ப்போம். தமிழீழ விடுதலை போராட்டத்தில் இந்திய இலங்கை ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு தலைவர் பிரபாகரனை ராஜீவ்காந்தி அணுகிய போது அது எல்லோருக்கும் தெரியும். டில்லியில் அசோகா ஹோட்டலில் அவரை வைத்து மிரட்டி இதை நீ ஒத்துக்கணும். இப்ப ராஜீவ்காந்தி என்ன முன்மொழிந்தார்? இந்த மாகாணங்களை, வடக்கு கிழக்கு மாகாணங்கள் நீங்கள் முதலமைச்சராகலாம், முதலமைச்சர் பதவி தருகிறோம். அதுக்கு தலைவர் சொன்ன பதில் என்ன? முதலமைச்சர் ஆவது நான் ஒப்புக்கொண்டால் அது நான் என் தமிழீழ மக்களுக்கு செய்கிற துரோகம், என்னுடைய இலக்கை, என்னுடைய கொள்கையை நான் கைகழுவி விட்டதாக, விட்டுவிட்டதாக பொருளாகும். இதுதான் தலைவர் பிரபாகரன் அதை மறுத்ததற்கான காரணம். வரதராஜ பெருமாளை நாம் என்ன சொல்லுவோம்? இங்கிருந்து துரோகின்னு தானே சொல்றோம். தமிழீழ விடுதலை என்கிற அடிப்படையிலிருந்து பார்க்கும்போது வரதராஜ பெருமாள் துரோகி அப்படின்னு தான் சொன்னோம். பிரபாகரன் தலைவர் ஏன் அந்த முதலமைச்சர் பதவியை வேண்டாம்னு சொன்னார்? எனக்கு தேவை என் தேசிய இனத்தின் விடுதலை. உனக்கு உட்பட்டு, நீ கொடுக்கிற அதிகாரங்களுக்கு உட்பட்டு உன்னிடம் கையேந்தி நான் ஆட்சி நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தேவை தமிழீழத்தினுடைய இறையாண்மை, தமிழீழத்தினுடைய விடுதலைன்னு தெளிவா சொன்னார். அவரை முன்வைத்து, அவரை அடையாளமாக கொண்டு, அவருடைய புலிக்கொடியையே ஒரு சிறு மாறுதலுக்கு உட்பட்டு நீங்கள் உங்களுடைய கொடியாக வைத்துக்கொண்டு நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆவேன், அதுதான் தமிழ் தேசியம், ஏன்னா நான் தமிழீழ விடுதலை கேட்கிறேன் என்று சொல்லுவதை நான் எப்படி எடுத்துக்கொள்றேன்? நீங்க ஒரு தேசம் வேண்டும், தமிழர்களுக்கு ஒரு தேசம் வேண்டும், ஒரு தேசம் வேண்டும், அது தமிழீழ தேசம், தமிழீழ தேசம் அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா அப்ப தமிழ்நாடு தேசமா இல்லையா? தமிழ்நாடு மாநிலம், தமிழீழம் தேசம். ஏன் அதுவும் வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் இருந்து அதற்கு 2 முதல்வர்கள் போராடட்டுமே, முதல்வராக வருவதற்கு போராடட்டுமே, அதான் அதிகாரமாச்சே. இந்த இந்திய அரசமைப்புக்கு உட்பட்ட இந்திய இறையாண்மைக்கும் இந்திய ஒருமைப்பாட்டிற்கும் நான் உண்மையா இருப்பேன்
என்று சத்தியம் செய்து பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளுகிற இந்த பதவிக்கு போய் நீங்க தமிழீழ விடுதலையை பெற்று தருவேன்னு சொல்றீங்க. நீங்க தமிழ்நாடை தேசமா இல்லையா? அதை முதல்ல சொல்லுங்க. தமிழ்நாடை நீங்க தேசம் என்று நாம் தமிழர் கட்சி கருதுகிறதா? ஒரு தேசம் வேண்டும், தமிழீழ தேசம்னா அப்ப தமிழ்நாடுக்கென்று ஒரு விடுதலை வேண்டாமா? தமிழ் தேசம் வளர வேண்டாமா? வேண்டுமா வேண்டாமா என்பதை போட்டுடைத்த மாதிரி சொல்லணும், வெளிப்படையாக சொல்லணும். இல்லை, நாங்கள் இந்த தேசம்னு கருதல, தமிழீழத்தை தான் நாங்கள் தேசம், அதுதான் விடுதலை பெறணும்னு கருதுறோம் அப்படின்னு சொன்னா வெளிப்படையா சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல், நாம் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி தமிழ் தேசிய போராட்டங்கள் இருக்கலாம், அதையே முழுமையாக தமிழ் தேசியம் என்று முற்றுமுழுதாக பார்த்துவிட முடியாது. அது தமிழ் தேசிய போராட்டம்னு சொல்றான். நீங்கள் எழுப்புகிற கோரிக்கையில், பேசுகிற பேச்சுக்களில் தமிழ் தேசிய கூறுகள் உண்டு, அது வேறு. தமிழ் தேசியமா, தேசிய விடுதலையை முன்னெடுக்கிறீங்களா? இந்தியாவின் கீழ் நாம் அடிமைகளாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் பறைசாற்றுறீங்களா? அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறீங்களா? நாம் அடிமைகள் என்பதை கொண்டு போய் சேர்க்கிறீங்களா? இப்போ நீட்டு விலக்கு வேண்டும்னு எடப்பாடி பழனிசாமி, தமிழன் தானே, தமிழன் முதலமைச்சர் ஆயிட்டாரு, நீட்டு விலக்கு வேண்டும் என்று அவர் ஒரு சட்ட முன்வடிவை கொண்டு வந்தார். நாம் அனிதா சட்டம் என்றே அதை அழைத்தோம். அந்த நீட் விலக்கு, தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு என்கிற சட்டம் இன்று வரை நிறைவேறலை. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தாச்சு, இடையில உதயநிதி நாங்கள் ரகசியம் வைத்திருக்கிறோம்னாரு. அந்த ரகசியம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அவர் தொடர்ந்து அதுக்காக போராடுறாங்க. கையெழுத்து இயக்கம், பிடி ராஜன் குழு அறிக்கை, அதை வைத்துக்கொண்டு மக்களிடம் அப்படி ஏதோ ஒன்று அவங்க செய்யறாங்க. ஆனால் சட்டப்பேரவையில் இயற்றிய ஒரு சட்ட முன்வடிவு இன்று வரை செயலுக்கு வராம, நம்முடைய பிள்ளை அனிதா தொடங்கி தொடர்ச்சியாக நம்முடைய பிள்ளைகள் செத்து கொண்டிருக்காங்க, உயிர் போய்கிட்டு இருக்கு. நீட்டினால் அவர்கள் தங்களை தாங்களே மாய்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்பவாவது அண்ணன் சீமான் என்ன வழிகாட்டணும்னா, மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்க வழிகாட்டுங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்க அன்றைக்கே வழிகாட்டி இருக்கலாம். என்னன்னு, நீட்டை இந்திய அரசு ஒப்புக்கொள்ள மாட்டேங்குதா, நீட் விலக்குக்கு ஏற்க மாட்டாங்களா? அப்படின்னா நான் முதல்வராக வந்தால் என்ன செய்வேனோ அதை நீங்கள் செய்யுங்கள்னு ஒரு வழிகாட்டுங்க. என்ன வழி என்று சொல்லுங்க. நான் வந்தால் இங்க எல்லாம் சரியாயிடும், நான் முதல்வர், அது ஒரு முழு அதிகாரம் உள்ள பதவி, எங்களுக்கு அதிகாரம் வேண்டும், அதிகாரம் வேண்டும்னா திரும்ப திரும்ப சொல்றாங்க. எதை? முதலமைச்சர் பதவியை. நம்முடைய பிள்ளைகளின் சாவுக்கு எதிரான, நம்முடைய பிற்பட்ட பட்டியலினத்து மாணவர்களுடைய எதிர்காலம் தொடர்பான, அடுத்த தலைமுறை தொடர்பான, சமூக நீதி தொடர்பான ஒரு நீட்டு விலக்கு, தமிழ்நாட்டு விலக்கை சட்டப்பேரவையில் நாம் சட்டமியற்றியும் சாதித்துக் கொள்ள முடியலையே, அதற்கு என்ன காரணம்னு அவங்க விளக்கட்டும். இதில் யார் தவறு செய்தா? எடப்பாடி பழனிசாமி தவறு செய்தாரா? மு.க. ஸ்டாலின் என்கிற தெலுங்கர் தவறு செய்தாரா? எடப்பாடி பழனிசாமி என்கிற தமிழர் தவறு செய்தாரா? தெலுங்கர் தவறு செய்தாரா? சரி, தவறு செய்திருந்தா என்ன செய்திருக்கணும்னு அண்ணன் சீமான் சொல்லட்டும், என்ன வழி இருக்குன்னு சொல்லட்டும். ஒரு ரூட் மேப் இருக்குல்ல, இதை அடைவதற்கு, இதை சாதிப்பதற்கு நான் இப்படி செய்து இதை நான் நிறைவேற்றி காட்டுவேன், சாதித்து காட்டுவேன்னு சொல்லுங்க. நாளைக்கு நீங்கள், ஏன்னா நீட்டுக்கு விலக்கு சட்டம் போடுறோம், ஆளுநருக்கு அனுப்புறோம், இந்திய அரசுக்கு போகுது, அவர்கள் ஏற்றுக்கொண்டால் தானே இது சட்டமாகும். அப்ப நம் மக்களுக்கு தேவையான ஒன்றை, நம் பிள்ளைகளினுடைய எதிர்கால பொருட்டு நாம் இயற்றிய ஒரு சட்டத்தை நம்மளால் இயற்ற மட்டும்தான் முடியும், ஆனால் செயல்படுத்த முடியாது. நீட் தொடரும், நான் சட்டம் இயற்றினாலும் தொடரும், என் தமிழ் மக்கள் அந்த சட்டத்தை ஆதரித்தாலும் தொடரும், நாங்கள் தொடர்ந்து போராடினாலும் தொடரும், தொடர்ந்து பிள்ளைகள் செத்து கொண்டிருந்தாலும் தொடரும் என்றால் சட்டப்பேரவை இயற்றிய அந்த சட்டத்திற்கு என்ன மதிப்பு? எந்த மதிப்பும் இல்லை. அப்ப சட்டப்பேரவை என்பது தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற மன்றம். அந்த மன்றத்திற்கு, அந்த சட்டப்பேரவைக்கு நமக்காக ஒரு சட்டம் இயற்றுகிற அதிகாரம் கூட இல்லை என்றால் அந்த சட்டப்பேரவையே அதிகாரமற்ற மன்றம்னு பொருள். சட்டப்பேரவைக்கு அதிகாரம் இல்லை என்றால்
சட்டப்பேரவையை தேர்ந்தெடுத்திருக்கிற தமிழ் மக்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு பொருள். தமிழ் மக்களுக்கு அதிகாரம் இல்லை என்றால் தமிழர்கள் இந்திய ஆளும் வர்க்கத்திற்கு, இந்தியாவிற்கு அடிமைகளாக இருக்கிறார்கள்னு பொருள். இதுதான் இந்திய அரசமைப்பு. நீங்கள் முதல்வராவதன் மூலம் இந்த அடிமைத்தனத்தை நீங்கள் எப்படி இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபட போகிறீர்கள்? தமிழ் மக்களை விடுபட செய்ய போகிறீர்கள் எப்படி? இந்த எமக்கான சட்டத்தை நாம் ஆனால் அதற்கு நாம் தமிழர் கட்சி சில திட்டங்களை சொல்றாங்க. அதுக்கு காஷ்மீர், ஜம்மு காஷ்மீரை சொல்லி தமிழ்நாட்டுக்கு 370 வேணும். அதாவது இவர் முதல்வர் ஆவதற்கான அந்த அரசியல் வழியில் நாங்கள் ஆனா என்னென்ன செய்ய போறோங்கிறத சொல்லுகிற போது 370 வேணும். நீங்க முதல்ல 370 காஷ்மீர் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? காஷ்மீர் தேசிய இனம் இந்த 370க்காகத்தான் போராடிச்சா? 370 வந்ததோடு அவர்கள் அங்க போராட்டங்களை எல்லாம் நிறுத்திக்கிட்டாங்களா? அங்கே விடுதலை குரல்களே எழும்பவில்லையா? அதற்கு பிறகு காஷ்மீரத்து மக்கள் 370ற்காக போராடல, ஆசாதி காஷ்மீருக்காக போராடினாங்க. காஷ்மீர் விடுதலைக்காக இன்றைக்கும் அந்த லட்சியம், அந்த கொள்கை உயிரோடு தான் இருக்கிறது, உயிர்ப்போடு தான் இருக்கிறது. 370ற்காக நான் கேட்பேன், நான் தமிழ்நாட்டுக்கு 370 கேட்பேன். சரி, 370 என்னென்னலாம் சொல்லுது? சுருக்கமா சொன்னா, காஷ்மீர் சட்டப்பேரவையினுடைய அனுமதி பெறாமல் இதை செய்யக்கூடாது, அவர்களிடம் கேட்காமல் இதை செய்யக்கூடாது, இதெல்லாம் சொல்றாங்க. இது அதையே ஒரு இறைமையாக 370 ஒரு இறையாண்மை உள்ளதாக நீங்க காட்ட முற்படுறீங்க. அதே 370 மூன்றாவது இது என்ன சொல்லுது? மூன்றாவது உறுப்பு என்ன சொல்லுது? இந்திய ஒன்றிய அரசு, இந்த இந்திய ஒன்றியம், இந்த இந்திய நாடு என்பது எந்தெந்த பகுதிகளால் ஆனது என்பதை மாற்ற முடியாது. அது அப்படியே தான் நீடிக்கும். அதில் எந்த மாற்றத்தையும் செய்ய முடியாது. அப்ப எந்தெந்த பகுதிகளால் இந்த இந்திய அரசு, இந்திய ஒன்றிய அரசு உருவானது, இந்திய நாடு உருவானதோ என்று சொல்லுகிற போது காஷ்மீரை அவங்க அதில் இணைச்சிடுறாங்க. காஷ்மீரும் சேர்த்துத்தான் இந்தியா, காஷ்மீரும் சேர்ந்துதான் இந்திய அரசு, இந்திய ஒன்றியம் அப்படின்னு சொன்ன பிறகு காஷ்மீரை இந்தியாவின் பிரிக்க ஒண்ணாத பகுதி என்பதை அந்த 370 கொண்டும் அவர்கள் நிறுவிவிட்டார்களா இல்லையா? 370 கொண்டும் அதை உறுதிப்படுத்தி விட்டார்களா இல்லையா? இதுக்கு மேல நீங்க காஷ்மீர் விடுதலைக்காக போறான்னா அது தேச துரோகம், அது அரசமைப்பு விரோதமானது, தேசிய பாதுகாப்புக்கு விரோதமானது, இந்திய இறையாண்மைக்கு எதிரானது என்றெல்லாம் சொல்றீங்களா இல்லையா? அப்போ ஆசாதி காஷ்மீர் என்பதை, காஷ்மீரத்து விடுதலை என்பதைத்தான் நாம் ஆதரிக்க முன்வரணும். நீங்க 370 இங்க கேட்கறீங்கன்னா என்ன பொருள்? காஷ்மீருக்கு 370 போதும்னு பொருள். அந்த பொருள் தானே வரும். காஷ்மீரத்து மக்கள் 370 நிறைவடைந்து கொள்ளணும்னு பொருள். அவர்கள் விடுதலைக்காக போராடுங்க. நீங்க காஷ்மீர் விடுதலையை ஆதரிக்கிறீர்களா இல்லையா? நாம் தமிழர் கட்சி காஷ்மீரின் விடுதலையை ஆதரிக்குதா இல்லையா? 370 திரும்ப வந்தால் போதும் என்பதுதான் உங்க கருத்தா? அப்போ காஷ்மீர் மக்கள் விடுதலையை கோரினாலும் நாம் தமிழர் கட்சி கோராதுன்ற பொருள் வருதா இல்லையா? காஷ்மீர் மக்கள் விடுதலையை கோரினாலும் நாம் தமிழர் கட்சி கோராது. நாம் என்ன சொல்றோம்? ஒரு தேசிய இனம் சுயநிர்ணய உரிமை, தன் தீர்வு உரிமை என்பது ஒவ்வொரு தேசிய இனத்தினுடைய அடிப்படை குடியாட்சிய உரிமை, அடிப்படை ஜனநாயக உரிமை. அந்த தன் தீர்வு உரிமை ஒரு தேசிய இனத்திற்கு இல்லைனாலே அந்த தேசிய இனம் அடிமைப்பட்டிருக்குதுன்னு பொருள். நம்ம தமிழ்நாட்டிற்கு அந்த தன் தீர்வு உரிமை இருக்கா? சுயநிர்ணய உரிமை இருக்கா? நமக்கு எதை செய்ய வேண்டும், செய்யக்கூடாது, எது வேண்டும் வேண்டாம், என்ன சட்டத்தை ஏற்றுவோம், எந்த சட்டத்தை வேண்டாம் என்போம் என்பதையெல்லாம் தீர்மானிக்கிற இறைமை தமிழ்நாட்டு சட்டப்பேரவைக்கு உண்டா, தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்டானா? இல்லை என்பதுதான் இறுதியான உண்மை. இடும்பாவனம் கார்த்தி தம்பி கேட்கிறாரு,
முதலமைச்சர் பதவி என்பதை கண்காணி பதவி என்கிறார் ஐயா தியாகு. ஆனா அதே முதலமைச்சரிடம் நீங்க கோரிக்கை வைப்பீங்களா என்று கேட்கிறாங்க. முதலமைச்சருக்கு உட்பட்டு என்ன அதிகாரங்கள் இருக்கோ அது பொறுத்து கோரிக்கைகள் வைப்போம். அது ஆனால் இறுதி நோக்கில் முதலமைச்சர் பதவி என்பது என்ன, அதான் கேட்கிறோம். இந்த முதலமைச்சர் பதவி என்பதே முழுமையான அதிகாரம் என்றால் நாம ஆன்லைன் ரம்மிக்கு தடை வைத்தோம் இல்லையா, அதை செயல்பட்டு இருக்கும். நீட்டு விலக்கு கொண்டு வந்தோம் இல்லையா, நீட்டு இங்க இல்லாமல் இருந்திருக்கும். எத்தனை இந்த போரை நிறுத்துன்னு சட்டப்பேரவையில் தீர்மானம் இயற்றி இருக்கிறோம். பொருளாதார இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்கணும், பொதுவாக்கெடுப்பு நடத்தணுங்கிற அளவுக்கு ஜெயலலிதா தலைமையிலான சட்டப்பேரவையில் தீர்மானம் இயற்றினோம். இது எதற்குமே இங்க மதிப்பில்லை, எதுவுமே இங்க செயலுக்கு வரலைங்கிறத நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா? நாளை அண்ணன் சீமான் முதலமைச்சர் ஆன பிறகு நீங்கள் ஒரு சட்டம் இயற்றுவீங்க, நீங்கள் ஒரு தீர்மானம் போடுவீங்க, அதை இந்திய அரசு ஏற்கவில்லை என்றால் அடுத்து என்ன செய்வீங்க? போராடுவீங்க. ஏன்னா வேறு வழி இல்லை. நீங்கள் இன்றைக்கு காட்டுகிற உறுதி இறுதியில் உங்களை என்ன செய்ய வைக்கும்? இதை கூட என் தமிழ்நாட்டுக்கு நான் செய்ய முடியாதா? ஏன்னா உங்கள் மீது அந்த நம்பிக்கை, நீங்கள் முதல்வர் ஆனால் எல்லாம் சரியாயிடுங்கிற நம்பிக்கை. அப்ப நீங்க அங்க போய் அரசமைப்பு, ஏன்னா சட்டத்தின் ஆட்சி தான் இங்க. நாம் என்ன விரும்புகிறோம் என்பது இல்லை. இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டுத்தானே நீங்க தேர்தல் அடிக்கிறீங்க. அது சட்டப்பேரவை தேர்தலானாலும் நாடாளுமன்ற தேர்தலானாலும் அந்த அரசமைப்பு சட்டத்தின் மீது சத்தியம் போட்டுட்டு தானே பதவி ஏற்கணும். இந்திய ஒருமைப்பாட்டுக்கு இறையாண்மைக்கு நான் உண்மையாய் இருப்பேன்னு ஒப்புக்கொண்டு தானே நீங்க பதவி ஏற்கணும். உங்கள் வேட்பு மனுவை தாக்கல் செய்கிற போதே அதை ஒப்புக்கொண்டிருக்கணும்ல. ஆனால் இந்திய அரசமைப்பு தமிழ்நாட்டிற்கான இறைமையை வழங்காது. தமிழ்நாடு சட்டப்பேரவை இயற்றுகிற சட்டங்களையோ தீர்மானங்களையோ அது நினைத்தா மதிக்கும், வேண்டாம்னா தூக்கி போடும். இதுதான் அரசமைப்பு. இந்த அரசமைப்புக்கு நான் உண்மையா இருப்பேன்னு நீங்க பதவிக்கு இருக்கிறீங்க. இதை அதிகாரம் என்கிறீர்கள். நீங்க தமிழீழ விடுதலைக்கு துணை செய்வோம்னு சொல்லுங்க, சரி. தமிழ்நாடு விடுதலையை பேசி தமிழ்நாட்டை நீங்க நாடு, தமிழ் தேசம் என்கிற வரையறைக்குள்ளேயே நீங்கள் உங்கள் எந்த வரைவுகளுக்குள்ளும் கொண்டு வரலையே. நீங்கள் அங்கங்க நேர்காணலில் நீங்க தமிழ்நாடு விடுதலை கேட்கிறீங்களா அப்படின்னு நான் சீமானை கேட்டா கொடுத்துருவீங்களா என்று பதில் சொல்றார். இன்னொரு இடத்துல கேட்கிறப்போ தெளிவாக சொல்லிடுறார், நாங்கள் தமிழ்நாடு விடுதலை கேட்கல, தமிழீழ விடுதலை தான் கேட்கிறோம். இது எப்படி தமிழ் தேசியமாகும்? முழுமையான பார்வையில் இது எப்படி தமிழ் தேசியமாகும்னு நாங்கள் கேள்வி எழுப்புறோம். நாங்கள் தமிழ்நாட்டின் விடுதலைக்கு நிற்கிறோம், தமிழ் தேசிய விடுதலைக்கு நிற்கிறோம். இன்றைக்கு இந்தியா கூட்டணியை ஆதரிச்சோம். இந்தியா கூட்டணி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு இருந்த ஒரே ஒரு அடிப்படை சிக்கல், இந்த தேர்தலினுடைய மைய சிக்கல், பாசிச பாஜக நீடிக்க வேண்டுமா நீடிக்க கூடாதா? இன்னும் ஒரு 5 ஆண்டு பாசிசத்தின் கையில் இந்த ஆட்சியை ஒப்படைப்பதா வேண்டாமா? இந்த கேள்விக்கு விடையாக நாம் தேர்தலில் ஒரு முடிவெடுத்தோமே ஒழிய நாம் நம்முடைய தமிழ் தேசிய விடுதலை என்கிற கோட்பாட்டை விட்டு கொடுக்கல. அந்த அரசியலில் ஊன்றி நின்று, ஏன்னா இந்த தமிழ் தேசிய விடுதலைக்கும் இந்திய ஜனநாயகத்திற்கும் இந்திய குடியாட்சியத்திற்கும் ஒரு இடையுறவு உண்டு. அது வழங்குகிற குடியாட்சிய வெளி, ஜனநாயக வெளியில்தான் நாம் தமிழ் தேசியத்திற்கான போராட்டங்களை முன்னெடுக்கிறோம் என்கிற போது இந்த ஜனநாயக வெளியை காப்பாற்றுகிற பொறுப்பு ஒரு தமிழ் தேசியருக்கு உண்டு, தமிழ் தேசியை முன்னெடுக்கிற இயக்கத்திற்கு உண்டு. அந்த ஜனநாயக வெளியும் ஒளிந்து போய்விட்டால், அழிந்து போய்விட்டால் நாம் போராடுகிற வெளியை இழந்து விடுவோம். அப்ப இந்த உறவை புரிந்து கொண்டு இந்திய அரசமைப்பு வழங்குகிற குறைந்தபட்ச ஜனநாயக விழுமியங்களை காக்க வேண்டுமானால் இந்த பாசிச ஆட்சியை வீழ்த்தணும். இந்த காரணம், இந்த இடையுறவின் பொருட்டுத்தான் நாம் இந்த தேர்தல் முடிவை எடுத்தோமே ஒழிய தமிழ் தேசிய விடுதலையை நாம் கைவிட்டு விடவில்லை. நீங்க கேள்வி எழுப்புகிற போதெல்லாம் சுபவி அவர்களையும் தோழர் தியாகு அவர்களையும் ஒரே நேர்கோட்டில் நிறுத்தி கேள்விகள் எழுப்புகிறார்கள். ஐயா சுபவி அவர்களுக்கு தமிழ்நாடு விடுதலை என்கிற அரசியல் இல்லை. தோழர் தியாகு தமிழ் தேசிய விடுதலை அரசியலில் ஊன்றி நிற்பவர். அதற்காக
அடுத்த தலைமுறைக்கு அறிவூட்டி கொண்டிருப்பவர், அதற்காக அடுத்த தலைமுறையை தயார்படுத்தி கொண்டிருப்பவர். அந்த இலக்கிலிருந்து அவர் அணு அளவும் பிறளவில்லை. சரி, நீங்க இதெல்லாம் தமிழ் தேசியம்னு சொல்றீங்க, தந்தை பெரியாரையும் ஏற்க மறுக்கிறீங்க. இப்ப ஆகஸ்ட் 15 சுதந்திர நாள். தந்தை பெரியார் தெளிவாக சொன்னார், இது துக்க நாள். இந்த பார்வை தந்தை பெரியாருடைய சமகாலத்தில் வேறு எந்த தலைவருக்கு இருந்ததுன்னு காட்டுது. தமிழ்நாட்டில் முத்துராமலிங்க தேவர் இந்த விடுதலையை எதிர்த்து பேசினார். ஆனால் தமிழர்கள் சார்பில் தமிழர்கள் அடிமைகள் என்கிற அர்த்தத்தில், கண்ணோட்டத்தில் பேசல. தந்தை பெரியார் தமிழர்களுக்கு துக்க நாள் என்றார். துக்க நாள் அவர் சொன்னதனுடைய பொருள் தமிழர்களுக்கு துக்க நாள். இது வெள்ளைக்காரனிடமிருந்து வடநாட்டானிடம் எங்களை அடிமைப்படுத்தி விட்டு போயிருக்கிறார்கள் என்று சொன்னார். இந்த பார்வை வேறு யாருக்கு இருந்தது? ஆனா இன்றைக்கு அண்ணன் சீமான், காமராஜர், முத்துராமலிங்க தேவர் இவர்கள் இருவரும் இந்திய விடுதலைக்காக போராடிய தலைவர்கள். பேரறிஞர் அண்ணா தம் இந்திய விடுதலைக்காக என்ன செய்தார் என்று கேள்வி கேட்கிறார். உங்களுடைய அக்கறை எங்க போயிடுச்சு? அப்ப தமிழ்நாட்டு தலைவர்கள் எல்லாம் இந்திய விடுதலைக்காக போராடி இருந்தால் தான் தலைவர்களா? தமிழ்நாடு விடுதலையை முன்னெடுத்திருந்தால், தமிழ்நாடு விடுதலையை பேசியிருந்தால், தமிழ்நாடு விடுதலைக்காக மக்களை திரட்டி இருந்தால், அந்த அளவுகோல் உங்களுக்கு ஒரு தலைவரை பொறுத்து இல்லை. இந்திய விடுதலைக்கு போராடிங்களா இல்லையா? ஐயா நல்லக்கண்ணுவையும் கலைஞர் கருணாநிதியும் ஒப்பிட்டு இவர் இந்திய விடுதலைக்காக போராடியவர், சிறை சென்றவர், அவர் மீசையெல்லாம் சுட்டாங்கன்னு சொல்றீங்க. கருணாநிதி என்ன இந்திய விடுதலைக்காக செய்தார்னு கேட்குறீங்க. இந்த கேள்வி அடிப்படையில் ஒரு தமிழ் தேசிய கட்சி இப்படி கேட்குமா? தமிழ் தேசிய பார்வை கொண்டிருக்கிற ஒரு தலைவர் இப்படி கேட்க முடியுமா? இவங்க இந்திய விடுதலைக்காக போராடினா இந்திய விடுதலைக்காக போராடுகிற எல்லோரையும் மதிப்போம், அது வேற. ஒரு தலைவரை மதிப்பிடுவதற்கே இதுதான் அளவுகோலா? அப்படி பார்த்தால் தந்தை பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கே என்று 38 சொன்னார். சொல்லுகிற போது அவருடைய தளபதியாக அண்ணா தான் இருந்தார். அவர்களிடம் இருக்கிற பிழைகள், திறனாய்வுகள் அதெல்லாம் தனி. பெரியாரையும் எந்த குறைகளற்ற தலைவர் அப்படின்னு நாம சொல்ல வரல. ஆனால் அவர்தான் இதை பேசினார்னு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம். குறைகளற்றவர்னு சொல்லல. திறனாய்வு செய்வோம். அவர் என்னென்ன இடங்களில் இடறினாரோ அல்லது தவறினாரோ அதையெல்லாம் நாம் படிப்பினையாக கொண்டுதான் முன்னேறுகிறோம், இயங்குகிறோம். அது தனி. ஆனால் பேசினாரா இல்லையா? தமிழ்நாடு தமிழருக்கே என்பதில் ஊன்றி நின்றாரா இல்லையா? இந்தியா ஒரு நேஷனான்னு கேட்டார். இந்தியா ஒரு தேசமா அப்படின்னு கேட்டார். இந்த கேள்வியை அண்ணன் சீமான் எழுப்பட்டார். இந்த கேள்வியை, ஏன்னா உங்களுடைய தேசமா என்று நீங்கள் கேட்டுவிட்ட பிறகு இந்த தேசத்தின் அரசமைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த அரசமைப்புக்கு உட்பட்ட ஒரு பதவிக்காக நீங்கள் நிற்க முடியாது. நீங்கள் உணர்ச்சிக்காக பேசுவது வேறு. உங்கள் இலக்கு என்ன? உங்களுடைய செயல் திட்டத்தில் அது என்னவாக இருக்கு என்பதைத்தான் நாம் இங்கே கேள்வி எழுப்புகிறோம். தந்தை பெரியார் 38 சொன்னார். பிறகு திராவிட நாடு திராவிடருக்கே என்றார். 56க்கு பிறகு தமிழ்நாடு தமிழருக்கே என்றார். 56 சட்ட எரிப்பு போராட்டத்தில் அவர் ஒரு அறிக்கை, அதாவது சாதியை பாதுகாக்கிற சட்ட பிரிவுகளை எரிக்கிற போராட்டம், அதுக்கு அவருடைய திராவிடர் கழகத்தினருக்கு அவர் அறிவிப்பு. அப்போ நீதிமன்றங்களில் திராவிடர் கழக தொண்டன் என்ன படிக்கணும், அவன் நீதிமன்றத்தை பங்கேற்கக்கூடாது எல்லாம் சொல்லிட்டு நீ என்ன படிக்கணும்னு சொல்லுகிற போது அந்த அறிக்கை இப்படி தொடங்குது. நான் ஒரு சாதி ஒழிப்பு கிளர்ச்சிக்காரன் அப்படின்னு அந்த அறிக்கை தொடங்குது. ஒரு 10 வரி இருக்கும். அதில் 2 பத்தியாக இருக்கிற அந்த 10 வரியில் முதல் பத்தியில் அவர் அதுக்கான காரணங்களை சொல்வார். 2ஆம் பத்தியில் அந்த சட்டப்பிரிவுகள் எல்லாமே இருக்கும். அந்த முதல் பத்தியில் நான் ஒரு சாதி ஒழிப்பு கிளர்ச்சிக்காரன், இந்திய அரசமைப்பில் ஜாதியை பாதுகாக்கிற, மதத்தை நியாயப்படுத்துகிற, மத நம்பிக்கைகளை நியாயப்படுத்துகிற சட்ட பிரிவுகளை கொளுத்துகிறோம். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இப்படி இடம்பெற்றிருக்கு, சாதியை பாதுகாக்கிற பிரிவுகள் இடம்பெற்றிருக்கு. இது ஒரு காரணம்.
அதே பத்தியில அவர் இரண்டாவது காரணம் சொல்றாரு, இந்த இந்திய அரசமைப்பு தமிழர்களுக்கானது அல்ல. இந்த இந்திய அரசமைப்பை இயற்றுகிற இடத்தில் தமிழர்களுக்கு இடமே இல்லை. ஒரு தமிழன் கூட இடம்பெறவில்லை. தமிழனுக்கு இடமே இல்லை. இந்த அரசமைப்பை திருத்துகிற அல்லது மாற்றுகிற வாய்ப்பை இந்திய அரசமைப்பு தமிழர்களுக்கு வழங்கவில்லை. தமிழர்களுக்கு வழங்கவில்லை. இது தமிழர்களுக்கான அரசமைப்பு இல்லை. இந்த இரண்டு காரணங்களை முன்வைத்துத்தான் அவர் இந்திய அரசமைப்பு சட்ட பிரிவுகளை கொளுத்தினார். இந்த பார்வை 56 அவர் இந்த அறிக்கையை முன்வைத்த பிறகு நீங்க அந்த போராட்டத்தை ஒட்டிய செய்தி அப்பொழுதும் ஒரு கெடு விதித்தார். ஜவஹர்லால் நேருவை பார்த்து அவர் கேள்வி கேட்டார். அவர் சொன்னாரு, இந்த அரசமைப்பை ஏற்கலைன்னா ஈவே ராமசாமி போன்றவர்கள் இந்த நாட்டை விட்டு போகட்டும் என்று சொன்னபோது பெரியார் சொன்னார், நான் என்ன, இது தமிழ்நாடு என் நாடு, நீ காஷ்மீரை விட்டு கொடுக்குறியா? காஷ்மீர் உன்னாடுங்கிறதுக்காக எப்படியாவது அதை இங்க கொண்டு வரணும், விட்டு கொடுக்கவே மாட்டேன்னு நீ சொல்றியா இல்லையா? நேருவை பார்த்து கேட்கிறார், சொல்றியா இல்லையா? அப்போ உன்னாடு உனக்கு பெரிதெனில் என் தமிழ்நாடு எனக்கு பெரிதா இல்லையா என்று தந்தை பெரியார் கேட்டாரா இல்லையா? அந்த போராட்டத்தை ஒட்டி அவர் அந்த போராட்டத்தை இனியும் நீங்கள் இதை செயல்படுத்தலைன்னா, இந்த சட்டப்பிரிவுகளை நீக்கலைன்னா அடுத்த கட்ட போராட்டம் என்ன என்று அறிவிக்கிறார். மூன்று முனை போராட்டங்களை அவர் அறிவித்தார். அதில் ஒன்று, மறந்து விடாதீர்கள், இந்திய தேசிய கொடியை எரிப்பேன். வெறும் இந்த பிரிவுகள் மட்டும் அவருக்கு சிக்கல் இல்லை. இந்த இந்திய அரசமைப்பை அவர் எதிர்த்தார், இந்திய கட்டமைப்பை எதிர்த்தார். அதில் அவருக்கு முன்னுக்கு பின் முரண்கள் இருந்தால் அதை களைவோம், பேசுவோம், அது வேறு. ஆனால் தந்தை பெரியார் அந்த போராட்டத்தில் தான் சொன்னார், ஏன்னா அந்த போராட்டத்தை ஒட்டி திராவிடர் கழக தொண்டர்கள் நாங்களும் இந்த போராட்டத்தில் பங்கு பெறுவோம் அப்படின்னு பெயர் கொடுக்குறாங்க பாருங்க. அப்பெல்லாம் இந்த இன்லேண்ட் லெட்டர், சின்ன அட்டை, அந்த எல்லோரும் அந்த கடிதங்கள் விடுதலைக்கு எழுதுகிற போது அந்த கடிதம் எப்படி தெரியுமா முடியும்? தந்தை பெரியார் வாழ்க, தமிழ்நாடு வெல்க. தந்தை பெரியார் வாழ்க, தமிழ்நாடு விடுதலை வெல்க, தனித்தமிழ்நாடு பெறுவோம். இப்படிதான் அந்த கடிதங்கள் முடியும். தமிழ்நாடு விடுதலை, தனித்தமிழ்நாடு பெறுவோம். இன்னும் சொல்ல போனா தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் இருபெரும் லட்சியங்கள்னு சாதி ஒழிப்பையும் தமிழ்நாட்டு விடுதலையையும் குறிப்பிட்டார். இதிலிருந்து அவர் மாறவே இல்லை. இதை நீங்கள் பேசுகிறீர்களா? நாம் தமிழர் கட்சி இப்படி வெளிப்படையாக அழுத்தம் திருத்தமாக தமிழ்நாட்டு விடுதலை எங்களுடைய இலக்குன்னு சொல்கிறீர்களா? சொல்லலைங்கும் போது எப்படி இது தமிழ் தேசியம் ஆகும்? தமிழீழ விடுதலைக்கு ஆதரவாக நடக்கிற போராட்டங்கள் தமிழ் தேசிய போராட்டங்கள் என்று சொல்லலாம். ஆனால் அதுவே தமிழ் தேசியமாகாது. அது தமிழ் தேசிய இலக்குக்கு, அதற்கான அணிதிரட்சிக்கும் பயன்படலாம். ஆனாலும் அதுவே முழுமையான தமிழ் தேசியம் ஆகாது. தமிழ் தேசியம் என்பது இந்திய ஆதிக்கத்திலிருந்து தமிழ்நாடு விடுதலை பெற வேண்டும் என்கிற இலக்கை அடிப்படையாக கொண்டிருக்கணும். அது நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை என்பதே உண்மை. நன்றி.